தமிழ் கணினி ஃபேஸ்புக் பக்கத்துக்காக நான் உங்க விக்னேஷ்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டேட்டா டைப் ஃபங்க்ஷன். டேட்டா டைப் ஃபங்க்ஷன் எக்ஸலில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து டேட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். டேட்டா டைப் ஃபங்க்ஷன் இந்த வீடியோவில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதாவது இஃப்னாலே அங்கே சம் கண்டிஷன்ஸ் நம்ம சொல்லணும். சம் கண்டிஷன்ஸ் நம்ம சொன்னோம்னா அது தகுந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணணும். கவுண்டட் இஃப்ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி டேட்டட் இஃப் அப்படிங்கிறதுக்கும் நம்ம கண்டிஷன் சொல்ல போகிறோம். டேட் ஃபங்க்ஷன் என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு 3 பேராமீட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் சொல்லுவோம், அப்புறம் மந்த்து சொல்லுவோம், அப்புறம் டேட் சொல்லுவோம். அந்த கம்பைன் பண்ணி டேட்டா நம்மளுக்கு கொடுக்கும். அதை நம்ம ஃபார்மேட் பண்ணி டேட்டா மாற்றிக்கலாம். இப்போ டேட்டா டிஃப் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் 2 இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதுதான் வந்து இதோட சின்டாக்ஸ். டேட்டா டிஃப் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து டேட் கொடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் டேட் செகண்ட் டேட் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இன்டர்வல் கொடுக்கணும். அந்த பர்டிகுலர் டேட்டுக்குரிய இன்டர்வல் எவ்வளவு அப்படிங்கிறது கொடுக்கும். அந்த இன்டர்வல் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த இன்டர்வல்ல நம்ம கொடுக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் வந்து டி அப்படின்னா டேட், 2 டேட்டுக்கு பிட்வீன்ஸ்ல எத்தனை டே இருக்கு அப்படின்னு சொல்றோம். மந்த், 2 டேட்டுக்கு பிட்வீன்ல எத்தனை மந்த் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இயர், 2 டேட்டுக்கு பிட்வீன்ல எத்தனை இயர் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஒய்டி அப்படின்னா ஒரு ரவுண்டடா ஒரு இயர் முடிஞ்ச அப்புறம் மீதம் இருக்கிற ரிமைனிங் டேஸ் அது வந்து எப்படி அப்படிங்கிறத மேலே நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பார்க்கலாம். அதே மாதிரி தான் இயர் மந்த் டேட், மந்த் டேஸ். அது வந்து இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா அவங்களுக்கு புரியும். இப்போ 1 ஜனவரியிலேருந்து 1 ஜனவரி 60 10 மே 70 வரைக்கும் எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3782 நாள். அதை எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன்னா ஃப்ரம் டேட் கொடுத்து ஃபர்ஸ்ட் டேட் கொடுத்துருக்கேன், செகண்ட் டேட் கொடுத்துருக்கேன். C4 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேட், D4 அப்படின்றது செகண்ட் டேட், D அப்படிங்கிறது டேஸ். இந்த டேஸ் பிட்வீன் த 2 டேட்ஸ் அப்படின்னா 3782 நாள். இதே மந்த்னு கொடுத்தா எத்தனை 124 மாசம் இருக்கு. இயர்னு கேட்டால் கரெக்டாக 10 இயர் இருக்கு. இப்போ இயர் டேஸ் அப்படின்னா 10 இயர் முடிஞ்சு 130 நாள் இருக்கு. இயர் மந்த் அப்படின்னா 10 இயர் முடிஞ்சு 4 மாசம் இருக்கு. எம்டி அப்படின்னா 10 இயர் முடிஞ்சிருச்சு, 4 மாசம் முடிஞ்சிருச்சு, ரிமைனிங் 9 டேஸ். இந்த மாதிரி கால்குலேட் பண்றதுக்கு பேர் தான் டேட்டா டிஃப். அதுக்கு இன்டர்வல் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுக்கணும். டேஸ், மந்த், இயர்ஸ் டேஸ், இயர்ஸ் மந்த், மந்த் டேஸ் அப்படின்னு ஒரு 6 ஃபார்மேட்ல